எனது ஊர் குருமனை. எனது பெயர் பவிதா. செப்டம்பர் இந்த 15ஆம் தேதி எங்கள் அப்பா திடீர்னு அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டார். அதில் நான் 2 நாள் சாப்பிடாமல் இருந்து எனக்கு திடீர்னு பேச ஒன்றும் முடியலை. இந்த அங்கே குளச்சலில் நிறைய ஹாஸ்பிட்டலில் மாறி மாறி கொண்டு போனாங்க. சாப்பிடாதனால தளர்ச்சி பிடிச்சி இந்த மாதிரி வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னும் திரும்ப ஒன்றுமே எனக்கு முடியலை. அதுக்கப்புறம் என்ன நாகர்கோவிலில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அங்கேயும் ட்ரிப்பெல்லாம் மாட்டி என்னால் பேச ஒன்றும் முடியலை. சிறுநீரெல்லாம் தானே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து நீ இப்படி கிடக்க, நம்ம பிள்ளைகளை, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, நம்ம பிள்ளைகளை யார் பாப்பா, நீ இப்படி இருக்க, அது எதுவுமே கேட்குற சூழ்நிலை நான் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே நடந்தது என்னன்னு சொல்லியே தெரியாது. நாகர்கோவிலில் ஒரு 3-4 ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் அவங்களுக்கு என்ன நோயின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலை. மனநல ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிருக்காங்க. ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமென்னு சொல்லி ராஜா ஊர் கொண்டு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் என்ன கொண்டு அலைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தலைக்கு ஸ்கேன் எடுத்திருக்காங்க. தலையில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி அங்கே டாக்டர் சொல்லியிருக்காங்க. தலையில் ஒரு மாதிரி வலை போல் படர்ந்து இருக்குது, வேறு உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச தலைக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட்டு நாகர்கோவிலில் சுவிட்சன் ஒரு டாக்டர் உண்டு, அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அவர் பார்த்துட்டு இந்த சின்ன வயசு தவற விட்டுறாதீங்க, உடனே திருவனந்தபுரம் அனந்தபுரி அல்லது சித்ரா மெடிக்கலில் இந்த கொண்டு போங்க, ஸ்ரீ சித்ராவில் கொண்டு போங்க, அங்கே சீட்டு கிடைக்கலன்னா அனந்தபுரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலில் என்ன வச்சுருந்துருக்காங்க. அங்கே என்ன எனக்கு மூச்சு விட முடியாது, இழுத்துட்டு நான் கிடந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொண்டு போகிறது வேஸ்ட்டு, அவங்க பகுதி தூரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. எப்படி எனக்கு பிள்ளை கேட்டுட்டு இருந்தால் அழுதுருக்கா, பகுதி தூரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸில் கொண்டு போனால் பாதி வழியிலே உயிர் போகணும் இப்படின்ட்டு. உடனே எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் பதறிட்டு உடனே ஆம்புலன்ஸில் அங்கே ஒரு டாக்டரும் கூட வந்திருக்காங்க. ஸ்ரீ சித்ரா அங்கே கொண்டு போய் சீட் இருக்கான்னு சொல்லி கேட்டு, அங்கே சீட் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே அனந்தபுரி கொண்டு போயிருக்காங்க. அனந்தபுரி கொண்டு போய் அங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க உடம்புல எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த நுரையீரல்லாம் இந்த ஃபால்ட் ஆகிருக்கு, ஒன்றுமே செய்ய முடியாது, பிழைச்ச மாட்டாங்க, உடம்புல நிறைய இதாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பயந்துருக்காங்க, என்ன செய்ய எப்படின்டி. அப்போ பிரதருக்கு எங்கள் அம்மா படுக்கையில் இருக்காங்க. எங்கள் அம்மா தான் இந்த ஊழியத்தை எனக்கு சொல்லி தந்தாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு சின்ன ஸ்டேஜில் நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவன். அப்போமே நான் நல்லா ப்ரேயரு போவேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி நான் ப்ரேயர் போகலை. நான் ஒரு வாட்டி இங்கே ப்ரேயர் வந்த அப்புறமே இந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளைக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு ஹஸ்பண்டை வீட்டில் எல்லாருமே ஆர்சி கோயில் போகிறவங்க. ஆனால் நான் ப்ரேயர் போய் அந்த பைபிளில் உள்ள வார்த்தை, நானும் கோயில் போயிட்டு இருந்தவன் தான், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த அப்புறம் இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச அப்புறம் நான் அந்த இதுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா புருஷனுக்கு நான் எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். வீட்டில் இருந்து அவங்க என்னென்ன மறுபதில் பேசின அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அவங்க நீங்கள் உனக்கு வழியிலே பண்ணு, நான் ஸ்தோத்திர பலி சொல்லி பைபிள் படிச்சுட்டு அப்படி தான் நான் இருந்தேன். எனக்கு மாமியார் எப்பவும் என்னையோ கோயிலுக்கு போக மாட்டா, பிள்ளைகளையும் கோயில் விட மாட்டேன், என்ன ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் என்ன அவங்க சொல்லுறது எதுவுமே நான் காதில் வாங்க மாட்டேன். அப்படி நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் இந்த ப்ரேயரில் இருந்து நான் திரும்ப ப்ரேயர் போகாததுனால வந்த தண்டனை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுதான் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் கடவுள் என்ன கைவிடலை, என்ன யோபு கொடுத்த சோதனை போல் எனக்கு திரும்ப ஆசீர்வாதத்தை தந்து எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு கடவுள். மருத்துவமனை எத்தனை காலம் இருந்தீங்க சார்? 58 நாள்னா அங்கே அனந்தபுரியிலன்னு சொல்லி 58 நாளில் எத்தனாவது நாள் ஞாபகம் வந்தது, சுயம் வந்தது? இப்போ 58 நாளில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்து, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்ட நேரம் ப்ரேயர் ஒரு பொருத்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கள் சொந்தத்தில் உள்ளவங்க எல்லாம் இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவும் தெரியும், எனக்கும் தெரியும். பொருத்தனை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செஞ்சு நம்ம நிறைவேற்றினா அது நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஞாபக சக்தி ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மாவும் அதை செய்ய வேண்டிய நிலைமை அவங்களுக்கு கிடையாது. அவங்கள நம்பி யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு சொந்தத்தில் உள்ளவங்க யாருக்குமே இதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவங்க ஒரு சிறிய காணிக்கை தான் செலுத்திருக்காங்க. ப்ரேயர் உடனே எங்கள் பிரதர் ஜெபம் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, எழுந்திருப்பாள் என்று எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி எழுந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே சீட்டு கிடச்சில்ல.
அதுக்கப்புறம் இந்த ஜெர்மனியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். அவனுங்க மூலமாட்டி அவனுங்க கூட இந்த இங்கே சீட்டு கிடச்சாதுன்னு சொன்னாங்க ஸ்ரீ சித்ராவில். அவனுங்க மூலமாட்டி இந்த முதலமைச்சர் பிஏவுடைய பையன் அவனை கூட படிச்சுட்டு இருக்கான் டாக்டர். அவன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா எங்கள் சொந்தத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லியிருக்கான், எனக்கு உயிர் இப்படி கிடந்தா எப்படி நீ காப்பாற்றி அப்படி அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. கடவுள் ஒவ்வொருத்தரை தூண்டுதலாக எனக்கு ஏவி அந்த பையன் அந்த முதலமைச்சரோட பிஏவோட பையன் அவன் முதலமைச்சர்கிட்ட பேசி அவர் உடனே லெட்டர் கொடுத்து என்னை அனந்தபுரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே விடமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இறந்துடுவாங்க, இவங்களை தர முடியாது இப்படின்னு. அந்த லெட்டரை பார்த்த உடனே அவங்க உடனே ஆளை எடுங்க, உடனே ஆளை வெளியே எடுங்க இப்படின்னு. அங்கே கொண்டு போய் ஸ்ரீ சித்ராவில் இப்படி காட்டின உடனே என்ன உள்ளே எடுக்க மாட்டான்னு சொன்னவங்க பவிதா எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே ஓட்டமாக உடனே உள்ளே எடுங்க இப்படின்னு. டாக்டர் எனக்கு ஹஸ்பண்டை சொல்லியிருக்கு, உயிரை காப்பாற்றி தரலாம், நிறைய குறைபாடுகள் அவங்க உடம்பில் வரலாம், அதை எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் 4 வாட்டி எனக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அந்த வியாதி என்ன உடம்பில் கிடையாது. ஹெவி டோஸ் எல்லாம் எனக்கு உடம்பில் கொடுத்து 4 வாட்டி ஃபிட்ஸு. அப்போ எனக்கு ஹஸ்பண்ட்டை ஒன்றுமே சொல்லாமல் 3 வாட்டி அந்த ஜெர்மனியில் உள்ள பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப கஷ்டம், அவங்கள திரும்ப எடுக்க சொல்லுங்கள், நாங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க திரும்ப எடுக்க சொல்லுங்கள். அப்போ என்ன புருஷன்ட்ட வந்து கேட்பாங்களா, ஹை டோஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது எப்படி. எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, எந்த இன்ஜெக்ஷன் வேணாலும் போடுங்க, உயிரோடு எனக்கு பொண்டாட்டி எனக்கு வேணும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ப்ரேயர்கள் எல்லாம் அடிக்கடி பைபிளில் வசனங்கள் எல்லாம் நம்பிக்கையோட பேசுவேன். அதை வச்சு அவங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை உண்டு. அவள் கண்டிப்பாக என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுமா, அவங்க அம்மாவோட தான் நான் வீட்டுக்கு வருவேன், எப்படி எனக்கு பிள்ளைகள்கிட்ட எனக்கு ஹஸ்பண்ட் ஃபோனில் சொல்லி அழுமா, அம்மாவை கூட்டின்னு தான் நான் வீட்டில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுமா. அதுக்கப்புறம் நிறைய நாளாகி இருந்தது, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்த சூழ்நிலையில் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் எங்கள் ஹஸ்பண்டை சொல்கிறேன், எவ்வளோ நாள் தான் வச்சு பார்க்க முடியும், 14 லட்சம் கிட்ட செலவழிஞ்சியாச்சு, ஏற்கனவே வீடெல்லாம் போட்டு கடன் நிறைய இருக்குது, இவ்வளோ காசு செலவழிச்சுட்டு இருந்தா எப்படி, அப்போ திரும்ப எடுக்குமான்னு சொல்லி சனிக்கிழமை நைட்டு அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நாளைக்கு இவ்வளோ வீட்டுக்கு கொண்டுமா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எல்லாம் எழுப்பி விட்டார். திரும்ப வீட்டுக்கு எடுக்கலான்னு சொல்லி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நர்ஸ் எல்லாம் ஒரே ஓட்டமாக அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. விடியதர எனக்கு ஹஸ்பண்டு வேறு உள்ள தங்க விட மாட்டாங்க, வேறு ரூமில் இருந்திருக்காங்க. அங்கே ஐசியூலேருந்து ஃபோன் வந்தோடனே எனக்கு ஹஸ்பண்டு பதறண்டி குடல் கலங்கி உடனே வருமாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ பிடிச்சி வர நேரம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்க. பயந்து போய் பக்கத்தில் பார்க்குற நேரம் நான் கண்ணை திறந்து அங்கே இங்குமா நான் பார்க்குதேண்ணா, எங்கே இருக்கு இப்படி. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காராம், அவங்க இப்படி இருக்கிறதுனால பழைய ஸ்டேஜில் உள்ளது அவங்கள ஞாபகத்தில் இருக்கலாம், யாரையும் இனம் தெரியாமல் இருக்கலாம், உங்களையும் கூட தெரியாமல் இருக்கலாம் இப்படின்னு சொல்லி எனக்கு ஹஸ்பண்டை சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஹஸ்பண்டோட சகோதரி சொல்லியிருக்கா, இவ்வளோ செலவாக்கி பார்த்து உனக்கு பொண்டாட்டி இனம் தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன் இப்படின்னு சொல்லி. அப்போ டாக்டர் எல்லாம் எனக்கு ஹஸ்பண்ட் உள்ளே வந்த உடனே அவரை பார்த்து நான் அழுதேன்னா. அப்போ டாக்டரை ஆச்சரியப்பட்டு சிரிச்சிருக்காரு. எனக்கு ஹஸ்பண்டை எனக்கு இனம் தெரிஞ்சிருக்கு அழுதுன்றி. அப்போ டாக்டர் கேட்டிருக்காரு எங்கே இருக்குது. அப்போ நான் அனந்தபுரியில் இருந்த நேரம் அவங்க பேசினதில்லை எனக்கு காதில் கேட்டிருக்கேன், நான் அனந்தபுரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு ஹஸ்பண்ட் வந்து நீ ஸ்ரீ சித்ரா ஹாஸ்பிட்டலில் இருக்க, 58 நாளாக நம்ம இங்கே இருக்கி இப்படின்னு சொல்லி எனக்கு உணர்வு வந்தப்புறம் ஒரு 10 நாள் தான் ஐசியூவில் இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு வார்டில் விட்டு என்னை திரும்ப வீட்டுக்கு அனுப்புனாங்க. எனக்கு நடக்க ஒன்றுமே முடியாது, கை மட்டும்தான் எழுப்ப முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என்னை வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரம் தூக்கிட்டு தான் வந்து என்னை வீட்டில் கொண்டாந்து பெட்டில் வச்சாங்க. பாத்ரூம் எல்லாம் தூக்கிட்டு தான் போவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் பிசியோதெரப்பி பண்ண வந்தாங்க. அவங்கள ஆச்சரியம், நான் அழுது எங்கள் அம்மா படுக்கையில் கிடக்கி எனக்கு எங்கள் அம்மா இப்படி கிடந்து எனக்கு ஒரு தாயோட உதவி இல்லை, எனக்கு பிள்ளைகளுக்கு அதே நிலைமை வரக்கூடாதுன்னு அழுவே இருந்து எனக்கு 2 பெண் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் இப்படின்னு சொல்லி நான் அழுவே இருந்து என்னை கொஞ்ச நாள் ஒரு 10 நாளை உள்ளே கடவுள் என்ன நடக்க வச்சுட்டாரு. நடக்க வச்சு அப்போ டாக்டர் நடிச்சா வர நேரம் சொல்லார், பவிதா நீ மறுபிறவி, இந்த கடவுளுடைய கிருபை இந்த பிள்ளை இருந்திருக்கன்னு டாக்டர் அவரை வாயார சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்புதார். சொல்லார் நீ திரும்ப வரும்போது இங்கே 8 நாளைக்கு என்ன நவம்பர் 20ஆம் வீட்டுக்கு அனுப்புதாங்க. செப்டம்பர் 15ஆம் நான் அட்மிட் ஆனேன். நவம்பர் 28ஆம் நான் இன்னும் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு.
அப்போ நீ நடந்து வரணும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் நடந்து வருவேன். அது மாதிரி நடந்து தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு ஹஸ்பண்டை கையை பிடிச்சிட்டு நடந்து போனேன். இப்போ எனக்கு கடவுள் என்னை வீட்டு வேலை செய்ய வேண்டிய திறமை எல்லாம் எனக்கு தந்திருக்கார். களைஞ்ச வாட்டி ஸ்கேன் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க மார்ச் 5 அப்போ நான் காரில் போயிட்டுருக்க நேரம் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஸ்கேன் பண்ண போகிறேன், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி. அங்கே ஸ்கேன் எடுத்து தலையில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்ப இங்கே சாட்சி சொல்ல வரல, ரொம்ப தூரமாக எனக்கு தனியாக வர முடியாதுங்க. ஒரு வாட்டி நான் வந்தேன், அப்போ இவங்க 2-3 பேர் அந்த சாட்சி சொல்லிட்டு போனாங்களா, அப்போ என்ன கூப்பிட இல்லையே எப்படின்னு சொல்லிட்டு நான் வரையில்லை. அப்போ கூப்பிட்டா தான் வரேன்னு சொல்லி நான் நினச்சி சாட்சி சொல்ல வரல. இப்போ பிரதர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் சாட்சி சொல்லலை? எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. எனக்கு வீட்டுக்கு போன அப்புறம் அது மனசு ஒரே உறுத்தல், அடிக்கடி தலை சுத்து, அந்த மாதிரி சின்ன இது. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் என்ன வீட்டு வேலை செய்ய எல்லாம் எனக்கு ஹஸ்பண்ட் வந்த நேரம் கண்டிப்பாக போய் எனக்கு சாட்சி சொல்லணும். அதுதான் எனக்கு தடங்கலாயிருக்கு மனசுக்கு. அதே ஒரே உறுத்தல் எனக்கு. வந்து சாட்சி சொன்னால் கடவுள் எனக்கு பூரண விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு நான் வந்து இப்போ எனக்கு நேற்று நைட்டு நான் தூங்கும்போது வரணும் கழிஞ்ச உபவாச ஜபத்துக்கு வரணும்னு எனக்கு ஒரே தடங்கல். நான் நேற்று நைட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு கிடந்தேன். எந்த தடங்கள் வந்தாலும் நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் எனக்கு சாட்சி நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கடவுள் அதன்படி என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினார். கொண்டு வந்து நிறுத்தின கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ணின எல்லா ஜனங்களுக்கும் நன்றி.